ஹலோ ஜான், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான் போடுறேன். நான் நேற்றும் போட்டீங்க, மெசேஜ் போட்டிருந்தீங்க வீடியோ போடுங்கன்னு. எனக்கு ஒன்றும் இல்லை, இது நீங்கள் ஒரு வேளை பணத்தை இதில் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சி தான் நிப்பாட்டிட்டேன் வீடியோ போடுறதில்ல. ஏன்னா இதில் வியூ போகுது போகல அப்படிங்கிறது இல்லை. ரெண்டாவது என்னென்னா, நம்ம ஒரு கெஸ்ஸிங் எடுக்கணும், நம்பர்லாம் வந்துடுது. ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தனிப்பட்ட முறையில் நான் வந்து உங்களுக்கு 3 நம்பர், சரி இதை பிசி போடுங்க, ஏபி போடுங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு கெயின் கிடைச்சா ரைட்டு போடலாம். ஏன்னா நானுமே கெஸ்ஸிங் தான் எடுக்கிறேன். அதில் வந்து பணம் வேஸ்ட் ஆகக்கூடாது உங்களுக்கு, அதனால தான் நான் வீடியோ போட்டு நிப்பாட்டிட்டேன் அப்படியே. தயவு செஞ்சு இதில் திருப்பி ப்ளே பண்ணா இருந்தாலும் கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள், ஜாஸ்தி ப்ளே பண்ணாதீங்க. அதாவது மெயினாக திருப்பியும் சொல்கிறது, முன்னாடி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். அதாவது நம்ம விட்ட காசை வந்து பிடிச்சிடுவோம். இப்போ நேற்று இவ்வளோ போச்சு, அது இன்றைக்கி போட்டு எடுத்தாலும் நினச்சிங்கன்னா இது வந்து கேம்பிளிங். ஸோ அதனால் திருப்பி அது நஷ்டமாக தான் வாய்ப்பு கூட. 1% தான் அதில் ஜெயிக்க முடியும், ஓப்பனாக சொல்லிடுறேன் சரிங்களா. ரொம்ப ரிஸ்க்கு இதில். ஸோ இது வந்து ஒரு டைம் பாஸ் மாதிரி, என்றைக்காவது ஒரு நாள் சும்மா ட்ரை பண்ணுங்கள், அப்படியே விட்டுருங்க. இதை ரெகுலராக கன்டினியூ பண்ணாதீங்க. சரி, இப்போ நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 950. நேற்று கம்யூனிட்டியில் வந்து இந்த இது போஸ்ட் பண்ணியிருந்தேன், இந்த பேஜ் அப்படியே போஸ்ட் பண்ணியிருப்பேன் நேற்று. ஸோ இந்த பிசி போர்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்போவுமே சொல்லுவோம் பார்த்தீங்களா, பிசி போர்டில் லெஃப்ட் சைடு 2 நம்பர் வந்து, ரைட் சைடு 3 நம்பர் வந்தால் ஏசி பாஸ் ஆகுன்னு சொல்லியிருப்பேன். நேற்று பார்த்தீங்கன்னா 50 பிசி இதில் பாஸ் ஆகிருக்கும். ஸோ நேற்று தான் உங்களுக்கு இந்த கம்யூனிட்டியில் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பேன் அப்படியே. 50950. சரி, ஸோ இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் 3 டிஜிட்டு. ஸோ நமக்கு இதில் அடிக்கடி அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இன்றைக்கி கிடைக்குதான்னு பார்ப்போம். எப்படின்னா, இது கிடச்ச பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா 106, 2 பக்கமே 106 தான் கிடச்சி. அதாவது வர்ற ரிசல்ட் வந்து மல்டிப்ளை பண்ணி அதை ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஒரு டிஜிட் கிடைக்கும். ஸோ அதுதான் அது. ஸோ எப்பவுமே இந்த உள்ளேருந்து வெளில ஒரு நம்பர், ஒரே நம்பராக இருந்தால் சி போர்டு ஏ போர்டு கிடைக்கும். ஆனால் உள்ளேருந்து வெளில போகிற நம்பர் வந்து 6 பவர் 1 போயிடுச்சு. எனக்கு கிடச்ச 106, 106. ஸோ அதுக்கு பவர் 651. இதுக்கு இப்போ காமன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 0156 ஏ போர்டு, பி போர்டு 0156, சி போர்டு 0156. ஸோ நேற்று வந்து பிசி இதில் 50 இருக்குது. மேபி பவர் கேம் எப்படின்னா, பி போர்டில் 5க்கு 0ன்னு வரலாம், 0க்கு 5ன்னு வரலாம் பவர் கேம் வந்துச்சு அப்படின்னா. இல்லைனா இது ஒமிட் பண்ணி இது எடுத்துடுங்க. இது எடுத்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் 0156, பி போர்டில் 016, சி போர்டில் 156. ஸோ இந்த நம்பர்லேருந்து வரும். ஏன்னா இதில் வந்து நம்ம ஏ சொல்ல முடியாது, 3 டிஜிட் கூட கிடைக்கும் இதில், இந்த 2 பக்கம் இப்படி வந்துச்சுன்னா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி பாருங்கள் 10 65 இதுலேயுமே வரும், 10 65ன்னு வரும். ஸோ அது இங்கே இருக்குது 65 10. ஒருவேளை ஏபி வந்து இன்றைக்கி 65 10 அப்படி கூட வரலாம் சரிங்களா, ஒரு சான்ஸ் இருக்குது. 65 இல்லை 10 அப்படின்னு வரலாம். ஸோ இன்றைக்கி கிடச்ச ஏபி பார்த்தீங்கன்னா 65 10, அதுக்கு பவர் இது. பிசி 35 80, இன்னொரு ஏபி 91 46, 84 31. ஸோ இன்றைக்கி இந்த பெண்டிங் நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக 6 சி போர்டில் இருந்துச்சு, இப்போ 2 பி போர்டில் வந்து 2, சி போர்டில் வந்து 1. இதுதான் பெண்டிங் நம்பரில் ரொம்ப நாளாக வராமல் இருக்குது, 21 சரிங்களா. பெண்டிங் நம்பர் வச்சு ப்ளே பண்ணுறவங்க பிசியில் ப்ளே பண்ணி பாருங்கள். மேபி இன்றைக்கி பி போர்டில் 2 வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, வரலாம். அதே மாதிரி இது நமக்கு வந்து ஏபிபிசி ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு டபுள் டிஜிட் கிடச்சிருக்கு, 85 அதுக்கு பாரு 30, இங்கே 90 45. ஸோ இந்த டபுள் டிஜிட் எல்லாமே ஏபி அல்லது பிசியில் வரும். இது சில நேரத்தில் மேட்ச் ஆகும். எப்படி ஆகும்னா 654 109 அப்படின்னு ஆகலாம். சரி, அதே மாதிரி இந்த இதை ஆட் பண்ணிங்கன்னா 175, அதுக்கு போகிற 620 620. இந்த மாதிரி 3 டிஜிட் வர்றப்போ சில நேரத்தில் இதேமாதிரி நமக்கு ரிசல்ட் பல வாட்டி வந்துருக்கு, 3 டிஜிட்டே வந்திருக்கு. இல்லைனா இதில் ஒரு பி போர்டு கிடைக்கலாம். சொன்னால் பார்த்தீங்கன்னா 2 ரொம்ப நாளாக பெட்டிங்கில் பி போர்டில் இருக்குது. ஸோ அந்த 2 கூட பி போர்டில் வரலாம். ஸோ அது 62ன்னு வரலாம், இல்லை 2 பி போர்டில் வந்து 2 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு இன்னும் ஏபிபிசி போர்டு தான். அடுத்து இது உங்களுக்கு எப்போவும் நான் சொல்கிறது, ஏன்னா முன்னாடி உங்களுக்கு கரெக்டாக மேலே எழுதி போடுவேன் அப்படி ஏபிசி. அதே மாதிரி இதுவும் வந்து ஏபிசி. அதாவது இது ஃபுல்லாக ஏ போர்டு, இது பி, இது சி, இப்படி பார்த்தீங்கன்னா ஏபிசி. ஆனால் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் தான், ரிப்பீட் சீக்வன்ஸ் தான் ஜாஸ்தி வரும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சி போர்டில் 0 கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே டபுள் டிஜிட், இந்த மாதிரி டபுள் டிஜிட் வந்தாவே நமக்கு ஒரு போர்டில் 5 அல்லது 0 வரும், அந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி இல்லை அப்படின்னா இங்கே சொன்ன பாருங்கள் 62.
ஏன்னா அந்த 2 வந்து பெண்டிங், அதாவது இது வந்து பெண்டிங் வச்ச மாதிரி சொல்கிறேன் நான். இங்கே இந்த ஆட் பண்ணுறப்போ ஏன்னா நமக்கு இந்த ஏபிபிசியை ஆட் பண்ணி வர நம்பரில் வந்து நமக்கு பல வாட்டி ஏபிபிசி ஏசி 3 டிஜிட்டுமே கிடச்சிருக்கு. அதேமாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 62 17. ஸோ இந்த 62 அப்படின்னு கூட வரலாம். இந்த 62 வந்துச்சு அப்படின்னா இது எப்படி மேட்ச் பண்ணலாம்? சில நேரத்தில் மேட்ச் ஆகும், நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 629 27 ஆனால் 6 2 இருக்குது. எங்களுக்கு இப்படியும் ஏபி தான், அது இப்படியும் ஏபி, ஸோ இப்படியும் ஏபி. இப்போ 6 2 இப்படி பார்த்தீங்கன்னா பிசி, ஸோ 2. அப்போ உங்களுக்கு 629 அதுக்கு பவர் 174, இந்தமாதிரி 627 172 அப்படின்னு வரலாம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 19 இங்கே இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டு, ஏன்னா இங்கே வந்து பிரேக் ஆகுது. ஏன்னா நமக்கு இது பார்த்திங்கன்னா ஒரே 100 100 100ன்னு வந்துருச்சு. இங்கே 37 ஏபி, இங்கே 62 வந்துருச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பி போல் பாருங்கள் 7 பவர் 2, சரியா 82 அப்படின்னு வந்துருக்கு. ஸோ அந்த 82 மேபி எனக்கு 2ன்னு வந்துச்சுன்னா, அதாவது பெண்டிங் நம்பர் 2 வந்து ரொம்ப நாளாக இருக்குது. அப்படி வரும் பட்சத்தில் இந்த 82 கூட வரலாம். இப்போ நான் இங்கேயும் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸில் 8 இருக்குது, சரியா. ஸோ 82 அப்படின்னு கூட ஏபியில் வரலாம். இதில் நமக்கு இதுலேருந்து இதை மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்றைக்கி 10 இங்கே மேட்ச் ஆகலை, 37 மேட்ச் ஆகலை, 62 மேட்ச் ஆகலை, 19 இந்த 193. ஆனால் இந்த மாதிரி மேட்ச் ஆகும், ஆனால் ரொம்ப ரேர் அது இப்படி மேட்ச் ஆகிறது. சரி, இருந்தாலும் பார்த்துங்க. ஸோ மேபி இன்றைக்கி பி போர்டு 2ன்னு வந்துச்சுன்னா 82 62 அப்படி வரலாம் ஏபி, சரிங்களா. 82 62 அப்படின்னு ஏபி வரலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி ரிவர்ஸ் பவர் நம்பர். நீங்கள் இந்த ரிவர்ஸ் பவர் நம்பர் எடுத்து இது வச்சாவே நீங்கள் கேஎல்ல வந்து அடிக்கடி எடுத்துகிட்டே இருக்கலாம். அந்த ரிவர்ஸ் பவர் நம்பர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான். இது ஏபிசி. தயவு செஞ்சு இது கன்டினியூ பண்ணாதீங்க. இது வீடியோ நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா நிறையா வரும். நீங்கள் அதை பார்த்துட்டு இன்றைக்கி எடுத்துடலாம், பணத்தை நீ ஜெயிச்சலாம் நினச்சிங்கன்னா உங்கள் பணம் விரயமாயிரும். என்றைக்காவது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ப்ளே பண்ணி பாருங்கள், தூக்கி போட்டுருங்க. அப்புறம் என்றைக்காவது ஒரு நாள் ப்ளே பண்ணுங்கள். இது வந்து ரெகுலராக டெய்லி ப்ளே பண்ணுறது நிப்பாட்டிக்கிடுங்க, காசு போயிடும். ஸோ ரிவர்ஸ் ஃபோன் நம்பர்லையும் பார்த்தீங்கன்னா 62 வருது. இது ஏன் அந்த 62 மென்ஷன் பண்ணிட்டு வரேன்னா, பெண்டிங் நம்பரில் வந்து நமக்கு 2 ரொம்ப நாளாக இருக்குது, சரியா. அதனால் இந்த நான் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு வேளை அந்த 2 இன்றைக்கி வரலாம், வந்துச்சு அப்படின்னா இப்படி வரலாம், 62 அப்படின்னு வரலாம், இல்லை 82 ஏபி அப்படி வரலாம், சரியா. ஸோ இன்னொரு இதை எப்படி மேட்ச் பண்ணலாம், 9028 இப்படி இது மேட்ச் பண்ணி பார்க்கலாம். அதாவது 200, ஏன்னா நேற்று வந்து சி போர்டு சைபரு, மேபி அது பவர் கேம் அப்படின்னா 280 திருப்பி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா சைபர், இல்லை அது பவர் 5 வந்துச்சு அப்படின்னா 735. ஏன்னா இங்கேயும் பி போர்டு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இங்கேயும் பி போர்டு 3 இருக்குது. அதே மாதிரி 35 மட்டும் பிசி இல்லை, 53 பிசி தான். சரி, ரிவர்ஸில் பார்த்துருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் நான் இப்படி தான் வரும், இதில் இப்படியும் வரலாம் அதில், சரிங்களா. இப்படியும் இது பிசி தான். ஆனால் ஏபி 65 ஏபி தான், 56 ஏபி தான், சேம் அதே தான். ஸோ இது இப்படியும் கூட மேட்ச் பண்ணலாம், 280735 அப்படின்னு கூட வரலாம். வேறு எப்படி மேட்ச் பண்ணலாம், 80 மேலே மேட்ச் ஆகலை, இப்படி கூட வரலாம். 656 டபுள்ஸ்னு வந்துச்சுன்னா 656 101 இப்படிலாம் மேட்ச் ஆகும். இருந்தாலும் கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சார்ட் கெஸ்ஸிங்கில் பார்த்தேன். ஸோ இந்த பிரமிட் வச்சு உங்களுக்கு போடுவேன். இது உங்களுக்கு நான் திருப்பி வீடியோ போடுவேன். ஏன்னா அந்த மிஸ்ஸின் நம்பர் வந்து சில நேரத்தில் ரொம்ப லேட்டாக வருது. ஸோ சீக்கிரம் வந்துச்சுன்னா வீடியோ போடலாம். அது சில நேரத்தில் அது மேட்ச் ஆகுது. ஸோ நேற்று வந்து ரிசல்ட் வச்சு பிரமிடில் எடுத்ததில் இப்படி வந்துருக்கு. இது எப்படி வரும்னா, இது நான் வந்து கம்யூனிட்டியில் வேணால் போஸ்ட் பண்ணுறேன். அதனால் லேட்டாக உங்களுக்கு 2:50 தான் போட முடியும். ஸோ இது எப்படி, இது பாருங்கள், இந்த சிங்கிள் இது நான் ரெகுலராக வேணால் காலையில் கம்யூனிட்டியில் போடுறேன். நாளிலேருந்து ரெகுலராக வேணால் கம்யூனிட்டியில் போடுறேன், டெய்லி இது போடுறேன். அதில் இது வந்து சி போர்டு அல்லது ஏ போர்டில் வரும் இந்த சிங்கிள் டிஜிட்டு. இந்த டபுள் டிஜிட் வந்து ஏபி அல்லது பிசியில் வரும். இது வந்து 3 டிஜிட்டாகவே வரும், சரிங்களா. 3 டிஜிட்டாக வரும். சில நேரத்தில் ரிவர்ஸ்லேயும் வரும். இப்படி இது 930 அப்படின்னு சொல்ல முடியாது, 039 அப்படின்னு கூட வரும். அதே மாதிரி இங்கே வந்துச்சு அப்படின்னா இந்த 3 நம்பர் வரும். இங்கே வந்துச்சுன்னா இந்த 3 நம்பர் வரும். இப்படி தான் இதில் வரும். இதில் இப்படியும் வரலாம், இல்லை இந்த சீக்வன்ஸ் வரும். ஆனால் அதிகபட்சம் இப்படி வரும். சில நேரத்தில் இப்படி மிக்ஸ் பண்ணி வரலாம். சில நேரத்தில் இந்த 3 நம்பருமே பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 டிஜிட் இதிலே வந்துடும். 253 வரும், 352
235 அப்படின்னு கூட வரலாம். சரிங்களா? அந்த பேமெண்ட் நான் உங்களுக்கு போட்டேன் அப்படின்னா இது நீங்கள் அப்படி தான் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு நம்பருக்குள்ளே 3 பவர் நம்பர். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சரி இதை பார்த்துங்க. நான் திருப்பி அந்த ரிவர்ஸ் பவர் நம்பர்லாம் காமிக்கிறேன். அது ஒரு கம்யூனிட்டியில் வேணால் போஸ்ட் போட்டேன், அதை நீங்கள் எடுத்து வச்சுங்க. இந்த 21 இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சார்ட்டில் பார்த்தேன், இயர்லி சார்ட். அதை நான் இப்போ வீடியோ கட் பண்ண முடியாது. அதில் எப்படி வந்துச்சு அப்படின்னா 50க்கு அப்புறம், அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா 950, அதுக்கு நேராக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அது அப்படியே அந்த 50 பிசிக்கு வந்துருக்கு. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா கீழேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னா பிசியில் 2149 வந்துச்சு. 2149 அப்படின்னு வந்துச்சு. மேபி அந்த 2 பெண்டிங் நம்பர் இன்றைக்கி வந்துச்சு அப்படின்னா 21 அப்படின்னு வரலாம். சொன்ன பாருங்க மேலே 21, இது அப்படியே கூட வரலாம். 21 பிசி. சரிங்களா? 2149. ஓகே ஜான், உங்களுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். அதுக்கு மற்றவங்க தப்பாக எடுத்துக்காதீங்க பார்க்குறவங்க. ஜான் கேட்டே இருந்தாப்புல. நான் மெயினாக தான் போடல நான். ஏன்னா அதில் நீங்கள் காசு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் அதில் நான் போடல. ஏன்னா இது ஒரு கேம்பிளிங், இது நம்பர் வச்சு விளாட்றது. ஏன்னா இதில் வந்து நான் என்ன தான் சொன்னாலும் உங்களுக்கும் இதில் எப்படி வரலாங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சால் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். நான் சொல்கிறத வச்சு மட்டுமே ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா எனக்குமே கெஸ்ஸிங் தான் சொல்கிறேன் நான். ஆனால் கன்ஃபார்ம் அப்படின்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், இவ்வளோ நம்பர் போட வேணாம், ஸோ இன்றைக்கி இது வரலாம். நான் சார்ட் கேஸிங் கூட வீடியோ அப்போ மாற்றினேன், சார்ட் கேஸிங் மாற்றினேன். அதில் சில நேரத்தில் நம்ம அடிக்க நம்பர் அடிக்க சில பவர் நம்பரில் போயிடுது. ஏன்னா நீங்கள் அது எவ்வளோ ப்ளே பண்ணுறீங்க, எவ்வளோ பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் வேண்டாங்கிறது நிப்பாட்டினேன் அதை. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், இது என்றைக்காவது ஜாலியாக ஒரு நாள் 2 நாள் ப்ளே பண்ணிட்டு தூக்கி போட்டுருங்க. சரி நேற்று நம்ம 100 விட்டோம், 200 விட்டோம், 300 விட்டோம், 500 விட்டோம், அது இன்றைக்கி எடுத்துகிட்டு நினச்சிங்கன்னா திருப்பி அந்த காசு போயிடும். ஸோ அதனால் என்றைக்கோ வர நினச்சிட்டு கை காசை விட்றாதீங்க, கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.